ஜெபம் பண்ண உடனே இன்னைக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா, சபையில வந்து சின்ன காரியம் பெரிய காரியம் அவருக்கு முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீ எதை கேட்கிறாயோ அவர் மெய்யான தேவன் என்பதை காட்டுவதற்காக, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை காட்டுவதற்காக, அவர் அதிசயமானவர் என்றதை காட்டுவதற்காக உடனே சாங்ஷன் பண்றாரு. ரெண்டாவது உன் விசுவாசத்தையும் பார்ப்பாரு, உன்னுடைய காத்திருப்பதை பார்ப்பார். அவர் மத்தியில் நீ கொடுக்கலனா கூட அவரை நேசிக்கிறேன்னு கர்த்தர் பார்ப்பார். ரெண்டாவது நீ ஜெபம் பண்ணி பாஸ்டிங் போட்டு கடைசி வரைக்கும் கொடுக்காத மத்தியிலையும் என் தேவன் கொடுப்பான்னு காத்து நிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த டைம் தான். அல்லேலூயா. எப்பதான் கொடுப்பாரு? காத்திருப்பை பார்த்து கொண்டே இருப்பார். நீ உறுதியா என் தேவன் செய்வார் என்று நெருக்கத்தின் மத்தியில நீ ஸ்ட்ராங்கா இருக்க பாத்தீங்களா, அந்த டைம்ல என் தேவனாகி கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதே ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் நீதிமொழிகள்ல சாலமோனுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஞானத்தை கொடுத்து, சாலமோன் மூலமாக நம்மோடு தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவேமே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாருன்னா, நிறைய பேர் என்கிட்ட ஒரு வேதத்தை தவறாய் புரிந்து கொண்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நீதிமொழிகள் எழுதுனது சாலமோன் தான், சாலமோன் இவ்வாறு பேசுறாருன்னு சொல்லிட்டு சில நீதிமொழிகளில் எடுத்து பேசி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு போதகராக இருக்கிற நாங்க இப்போ வேதத்தை தேவனுடைய வல்லமை பெற்று, வேதத்தின் வல்லமை பெற்று, தேவனுடைய அருளை பெற்று இந்த வார்த்தையை நாங்கள் சொல்றோம்னா, நான் சொல்றேன்னா கர்த்தர் பேசுறாரா? அப்போ தேவன் உங்களிடம் பேசுவதற்கு பல விதத்தில் நம்மளை தேடி வருகிறார்கள். நேற்று கூட அமாவாசை பிரேயரில் ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டிருக்க, தேவ சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை குறித்து. தேவன் மனிதரோட பேசுவதற்கு அவர் விருப்பப்படுவார். ஆனா நம்ம நினைப்போம்னா, தேவன் எப்படி பேசுவார்? மெல்லிய குரல்ல அழகா பேசுவாரு, அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லேலூயா. தேவ சத்தம் வந்து அதை அளவிட முடியாதது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சமயம் என்ன பண்றாங்கன்னா, மோசே இடத்துல முறையிடுறாங்க. என்ன எப்பொழுது நீங்க தான் ஏசப்பாட்ட பேசுவீங்களா? பிதாவோடு பேசுவீங்க, பிதா எங்களோட பேச மாட்டாரா? எங்களோட பிதா பேசணும். இவர் என்ன பண்றாரு? மோசையும் சும்மா இல்லாதபடி தேவனிடத்துல கேட்கிறாரு, எங்க ஜனங்கள் உன்னோட பேசணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில கொண்டுடுவாங்க அப்படின்னு. தேவன் காலையில வந்து அங்க பேசுறார். பேசும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த சத்தத்தை மோசையை தவிர யாராலையும் கேட்க முடியல. தலைவலி, பிரகாசம், அப்படியே துணியை போட்டு மூடுறாங்க, காதை அடைக்கிறாங்க. பிதாவை பேச வேணாம், சொல்லுங்க சொல்லிட்டு மோச இடத்துல முறையிடுறாங்க, நீங்களே கேட்டு பேசுங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. இப்போ தேவன் பேச விரும்புறாரு, ஆனா நம்ம தான் பேசுவதை கேட்க விரும்பல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேட்போமா? நெடுங்காலமாய் காத்திருந்தால், சொல்லுங்க, நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இளைக்க பண்ணும். சில விண்ணப்பங்கள், சில ஜெபங்கள் பல ஆண்டுகளாய் நாம் வைத்திருப்போம். உண்மைதானே? சில விண்ணப்பங்களை பல நாட்களை நம்ம வச்சிருப்போம். ஒரு காரியத்திற்கு நமக்கு என்ன இருக்காது? செவி கிடைச்சிருக்காது. நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம், அந்த விண்ணப்பத்திற்கு பதிலே கிடைச்சிருக்காது. துதிச்சிருப்போம், அந்த துதிக்கு பதில் கிடைச்சிருக்க. ஆலயத்துக்கு வந்திருப்போம், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட குழந்தை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட மனைவி, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கணவன், ஏதோ ஒரு. ஆனால் ஜெபத்தை தேடி வந்துட்ட உடனே நம்ம வாழ்க்கை எல்லாம் மாறிடும்னு நினச்சிப்போம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சபைக்குள்ள என்ட்ராயி துதிக்க ஆரம்பித்த உடனே
நம்ம வாழ்க்கை எப்படியா மாறினோம்? தலைக்கீழாய் மாறி போய் பரிசுத்த ஜனமாக எல்லாருக்கும் முன்பாக நம்ம எடுத்துக்காட்டாய் வாழணும்னு நினைப்போம். உண்மைதான். தேவன் நிச்சயமாக அதை செய்வார். அல்லேலூயா. செய்யாமல் போக மாட்டார். உங்க வாழ்க்கையில என்ன திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். இரண்டாவது, நம்ம விருப்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 2 காரியம். ஒன்று என்னது? தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். 2வது, உங்க மனதின் வாஞ்சையை, உன் இருதயத்தின் வாஞ்சையை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்க விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அல்லேலூயா. நம்ம இருதயத்தின் திட்டங்கள் நடக்கும் பொழுது இருதயம் குளிர பண்ணும். ஆனா தேவ திட்டம் உன் வாழ்க்கையில நடக்கும் பொழுது இந்த உலகமே ஸ்தம்பித்து பார்க்கும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். நான் சொல்ற 2 அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்று, உங்க விருப்பத்தின் நினைவுகள், உங்க ஜெபங்கள். உங்க ஜெபங்கள்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கோம், ஜெபம் பண்ணுங்கன்னு உங்க விண்ணப்பம் சொல்லுங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஒரு 4-5 விண்ணப்பம் வச்சிருப்பீங்க. இது எல்லா விண்ணப்பம் எப்போன்னா, வருங்காலத்திற்கு இல்லை, நிகழ்காலத்திற்கே இன்னும் ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு தான் நீங்கள் விண்ணப்பத்தை வச்சுருப்பீங்க. கிடைக்காத பொருளுக்காய் கேட்டுக்கொண்டிருப்பீங்க, வியாதி சுகமாகும் என்று கேட்டுக்கொண்டிருப்பீங்க, கடன் தீர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இல்லை மற்றவங்க, நம்ம கூட வாழ்கிறவங்கள பார்ப்போம், நம்ம ஜனங்களை பார்ப்போம், அவர்கள் வசதியாக இருக்கிறாங்கன்னா நானும் வசதியாக இருக்கணும், அவர்கள் சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நானும் சொந்த வீட்டுக்கு போகணும், அவர்கள் நலமோடு இருக்காங்கன்னா நானும் நலமோடு இருக்கணும். இப்படி தான் இருப்போம். ஆமாவா இல்லையா? நம்ம விண்ணப்பம் அதுக்குள்ளே தானே இருக்கு. ஆனால் தேவ திட்டம் அப்படி அல்ல, விசேஷமானது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம விண்ணப்பம் வேற, தேவ திட்டம் வேற. நம்ம விண்ணப்பங்களை நிறைவேற்றும் போது நம்மளுக்கு இருதயம் குளிர பண்ணும். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்படும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக என் நினைவுகள், என் விண்ணப்பங்கள் என்னவா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? நல்லா சம்பாதிக்கணும், இன்னும் 2 கம்பெனியில் போய் நல்ல பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், இன்னும் எவ்வளோ சம்பாரித்து இன்னும் 2 வீட்டை வாங்கணும், என் பிள்ளைங்களெல்லாம் கலெக்டருக்கு, இன்ஜினியர், டாக்டருக்கு இப்படி படிக்க வைக்கணும். இப்படி தான் மைண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரே இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சபைக்கு போன உடனே, வார்த்தையை கேட்ட உடனே நம்ம நினைவுகள் மாறி என்ன கேட்குறோம்? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அல்லேலூயா. ஜெபங்கள் சபைக்குள்ளே போன உடனே ஜெபிக்க ஜெபிக்க முன்ன கேட்டது உண்டு, ஆனால் கடைசியாக என்ன பண்ணுறோம்? உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்களே. எப்படி தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை மாறுங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஒரு டிவி சேனல் நடக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் திட்டத்திற்கு மேலே வைக்காதீங்க. சரிம்மா, நீ என்ன விண்ணப்பத்தை பண்ணுற? எனக்கு நல்ல என் கணவனுக்கு கடை வச்சு என்ன பண்ணிட்டாரு? தோற்று போயிட்டாரு. அதனால் நல்ல ஒரு கம்பெனியில் இந்த கார்பெண்டர் வேலையே இல்லை, ஏதோ ஒரு வேலை மாதம் ஒரு 15,000 ரூபா வந்தால் போதும். யார் வென்றா? மனைவி வென்றாங்க. கணவன் கேட்டேன், ஐயா உங்கள் விண்ணப்பம் என்ன? நான் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுயா, இந்த பிள்ளைங்க பணடிலாம் இங்கே பண்ணல, பார்க்க வேணாம், நம்மளை மதிக்க மாட்டாங்க, நான் எங்கேயாவது போய் சம்பாரிச்சு என்ன பண்ணுறேன், காசு அனுப்புகிறேன், நான் நிம்மதியாக இருக்கணும். இது விண்ணப்பம். கர்த்தர் எந்த விண்ணப்பத்தை கேட்கணும் சொல்லுங்க. குடும்பம் 2 பேரும் ஜெபிக்கிறாங்க, நல்லா தான் ஜெபிக்கிறாங்க, சபைக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஊழியத்துக்கு வந்துடுவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜெபம், அந்த கஷ்டமானது, பண கஷ்டமானது கணவனை வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்கல. ஏன்னா வீட்டில் சண்டை, குறைவுன்னா சரி நான் எங்கேயாவது போய் சம்பாரிச்சு போகிறேன்னு. மனைவிக்கு என்னன்னா, அவர் கடை வச்சு என்ன பண்ணிட்டாரு? தோற்று போயிட்டாரு. ஏதாவது ஒரு வேலை கம்பெனியில் செஞ்சால் போதும்னு முடிவில் இருக்காங்க. நான் சொன்னேன், உங்கள் 2 விண்ணப்பம் என்ன கிடையாது, எனக்கே திருப்தி இல்லை, கர்த்தருக்கு எங்கே திருப்தியாக இருக்கும்? அப்போ என்ன பாஸ்டர் செய்யணும்? கர்த்தர் திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. முழங்கால் போட்டு நீ தனித்தனியாக ஜெபம் பண்ணு, சேர்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் நினைவுகள் அல்ல, உம்முடைய திட்டத்தின்படி என்னை வழி நடத்துங்க. ராமேன்னு சொல்லுவேமே, உம்முடைய திட்டத்தின்படி என்னை வழி நடத்துங்க. ஜெபம் பண்ணுறாங்க, இருக்கிற நிலைமையை காட்ட மோசமாக போகுது. பாஸ்டர் நம்ம கர்த்தர் திட்டத்துக்கு வச்சோம், கர்த்தர் எங்களை பிச்சை எடுக்க விடுறாரு போலுக்கு பாஸ்டர். நான் சொன்னேன், கர்த்தர் காய் பிச்சை எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை,
ஆனால் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் இதை செய்ய மாட்டார். சத்துரு உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக போராடுறான்னு அர்த்தம், தேவன் பெரிய திட்டத்தை வைக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு இந்த காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட கடன் வாங்கி, அந்த கடன் மேலே கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளை ஏதோ ஒரு தத்தக்க புத்தக்கா படிக்குது. பெரிய படிப்பும் இல்லை, படித்து முடிச்சு பெருசாக வேலை கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை. தத்தக்க புத்தக்கா படிக்குது அந்த பிள்ளை. ஆனால் ஒரே ஸ்பெஷல் இல்லைன்னா, அந்த பிள்ளை படித்து முடித்து ஜஸ்ட் பாஸ். இதில் டிகிரி, ஒரு டிகிரியை வாங்கிடுச்சு. முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போகிறாரு. அந்த வேலைக்கு போகிற இடத்துல அந்த முதலாளிக்கு இந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. தேவ திட்டம் பாருங்க, தேவ திட்டத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த முதலாளிக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு. 8000 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த பிள்ளை அந்த வேலைக்கு போகுது. ஆனால் அந்த பிள்ளை கஷ்டத்தை பார்த்து உண்மையாய் உத்தமமாக அந்த கம்பெனிக்கு வேலை செய்ய, சின்ன கம்பெனி தான். அந்த ஓனர் டிசைட் பண்ண, சின்ன வயசு அந்த ஓனர் டிசைட் பண்ணுறாரு, நான் இன்னொரு இடத்துல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாரு, இந்த சின்ன பிள்ளைய மேனேஜராக போட்டு அவர் கடந்து போயிட்டார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. சம்பளம் ஒரு வருஷம் போச்சு. தேவ திட்டம் பாருங்க, 8000 ரூபா வாங்கின சம்பளம் ஒரு வருஷம் மாற்றவே இல்லை. இவர் இந்த பையன் பொறுப்பில் விட்டுட்டு போனது, இந்த பிள்ளை இரவும் பகலும் அந்த பிள்ளை சின்சியராக இருந்து வேலை செய்ய கம்பெனி நல்ல லாபத்துக்கு போகுது. முதலாளி இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சார், அதை காட்டில் இது நல்லா போகுது. உடனே முதலாளி என்ன டிசைட் பண்ணுறாரு, கூப்பிட்டு, உனக்கு சம்பளம் இந்த மாதத்துலேருந்து 8000 ரூபா கிடையாதுப்பா. ஐயோ, எவ்வளோ ஏற்ற போகிறீங்க, சம்பளமே கிடையாதுன்னு. உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க, அந்த பிள்ளைல சரிங்க சார் உங்கள் விருப்பம் சார். இந்த இவருக்கு ஒன்றும் புரியல, நீ என்னப்பா என்கிட்ட எதுவும் கேட்கல, உங்கள் விருப்பப்படி நஷ்டம் போடுது போலுக்கு, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கன்னு. இல்லை, இந்த மாதத்துலேருந்து ஷேர் 50% உனக்கு நான் ஷேர் கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இவனுக்கு ஷேர்னா என்னன்னு தெரியல. சரி, ஏதோ 8லேருந்து 9 வரலாம், இல்லை 6000 வரலாம், அப்படி தான் நினச்சிருக்கான். அந்த மாதம் லாபம் மட்டும் 1 லட்ச ரூபா லாபம். அப்போ ஷேர் எவ்வளோ வரணும், 50000 ரூபா. சொல்லையா அவனை கூப்பிட்டு, உனக்கு 50000 ரூபா உனக்கு ஷேர் கிடச்சிருக்கு, இன்னும் நீ வருமானத்தை பெருக்கினீன்னா வருகிறது உனக்கு பாதி. ராமேன்னு சொல்லுவேன். இந்த 50000 அவங்க அப்பா வருஷம் ஃபுல்லாக சம்பாரிச்சாலும் கிடைக்காது. அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளை எடுத்துகிட்டு வரும்பொழுது முதல் நம்பல அவங்க அப்பா அம்மா, உனக்கு ஏன் 50000 கொடுக்குறாங்க, கம்பெனியில் கை வாடிட்டியா, இரு உங்கள் மோனர்கிட்ட நான் பேசுகிறேன். இவங்கள அவங்க அப்பா சொல்லி ஃபோன் பண்ணி திட்டிட்டு ஃபோன் எடுத்தா அவங்க ஓனர் சொல்கிறார், உன் பிள்ளை என் கம்பெனிக்கு பார்ட்னராக இருக்கிறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். 50000 ரூபா வருமானம் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அந்த குடும்பத்தை தலைக்கீழாய் மாற்றினது. அல்லேலூயா. கடன் பிரச்சனை, சில மாதங்களில் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து அவங்க டிராவல் பண்ணி வராங்க. வாழ்க்கை மாறுகிறது. சில ஆண்டுகள் கடந்தது. அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் மகளாய் ஒன்று கிடைச்சது. வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இந்த பிள்ளை நிமித்தமாக இவங்க குடும்பத்தின் திட்டங்களை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போட்டார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவேன். நல்ல சத்தமா சத்தமா. இப்போ உன் திட்டம் வேற, தெய்வ திட்டம் வேற. உன் விண்ணப்பம் எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு. இதை நீ கேட்கறது கேட்காமே இருக்கலாம். தேவன் உனக்கு செய்யணும்னு நினைச்சதை செஞ்சுதான் ஆகணும். நீ கேட்டாதான் செய்யணும் அவசியம் இல்லை. ஆனா ஜெபம் பண்றது நல்லதுதான். அல்லேலூயா. ஆனா தேவ திட்டத்தை அறிந்துச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜாதியில பெரிய ஜாதியாய் மாறுவீங்க. நான் ஜாதின்னு சொல்றது மனித ஜாதியில சொல்றேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். என் அன்பு பிரியமான ஜனமே, உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்தை கேளுங்க. இங்க சாலமோன் அழகாய் பேசுகிறார். படிங்கள. நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது, அந்த வார்த்தை விரும்பினது வரும்போதேவா வரும்போதுன்னு போட்டிருக்கா. ஒரு கொஸ்டின் மார்க். சில காரியங்கள் நீ ஜெபம் பண்ணி தேவ திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது உன் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா தேவ திட்டமோ நீ பண்ண விண்ணப்பத்திற்கு உண்டான காரியங்கள் வரும்பொழுது உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் நிற்கும். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. இருதயம் எப்படி பண்ணுமா? இளைக்க பண்ணும். இங்க வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, நீ விரும்பினது உன் இருதயத்தை இளைக்க பண்ணுகிற. அல்லேலூயா.
சொல்லுங்களேன், உன் இருதயத்தை இளைக்க பண்ணுகிற காரியங்கள்லாம் போயிட்டு உன் இருதயத்தை குளிர பண்ணுகிற காரியத்தை கர்த்தராகிய தேவன் உன் வாழ்க்கையில கொடுக்க இருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. அல்லேலூயா. வெளியே பார்க்கறதுக்கு சில பேர் என்னதான் இருந்தாலும் வெளியே துக்கத்தை காட்டாத மாதிரி சிரிச்ச மாதிரி இருப்பாங்க. நீ என்னதான் சிரிச்ச மாதிரி நடிச்சாலும் அந்த முகத்துல அந்த பொலிவு தெரியாது. உங்க தாய் தகப்பனுக்கும் உன் மனைவிக்கு தெரிஞ்சிடும், உன் கணவனுக்கு தெரிஞ்சிடும் நீ எப்படி சிரிக்கிறேன்னு. அல்லேலூயா. சும்மா வாய் சிரிக்கலாம், இருதயம் குளிர ஆரம்பிச்சாதான் முகமலர்ச்சி உண்டு பண்ணும். இன்னைக்கு முகமலர்ச்சி இல்லாதபடி துன்பத்தினால, வியாதினால, வறுமையினால, குடும்ப சூழ்நிலையினால ஏதோ ஒரு நெருக்கத்துல உன் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கலாம், உன் இருதயம் குளிரப்படாதபடி இருந்திருக்கலாம். இன்னைக்கு என் கர்த்தராகிய தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை குளிர பண்ணுகிற வார்த்தை வந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. நீ எதற்காய் காத்திருக்கிறாயோ நிச்சயமாகவே அதற்குண்டான நன்மையை நீ பெற்றுக்கொள்வ. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை துன்பப்படுத்துகிறவர் அல்ல. நீ கேட்ட உடனே ஒரு காரியத்தை உன் கையில கொடுத்துட்டா அதோட வேல்யூ உனக்கு தெரியாது. உன் பிள்ளை கேட்டவனே நம்ம கொடுத்துடுறோமாமா? பெற்றோரா இருக்க நம்மளே நம்ம பிள்ளை கேட்டவனே உடனே கொடுக்க மாட்டோம். கொஞ்ச நாள் கேட்கட்டும், கேட்டவனே கொடுத்தா வேல்யூ தெரியாது. ஜெபம் பண்ண உடனே இன்னைக்கு ஏதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா சபையில வந்து சின்ன காரியம் பெரிய காரியம் அவருக்கு முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீ எதை கேட்கிறாயோ அவர் மெய்யான தேவன் என்பதை காட்டுவதற்காக, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை காட்டுவதற்காக, அவர் அதிசயமானவர் என்றதை காட்டுவதற்காக உடனே சாங்ஷன் பண்றார். அப்பா ஏசப்பா செஞ்சுட்டாரு. அடுத்த விண்ணப்பம் ஒண்ணு வைக்கிற பார்த்தீங்களா, அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ கேட்ட உடனே தேவன் யாருன்னு காட்டிடுவாரு. ரெண்டாவது உன் விசுவாசத்தையும் பார்ப்பாரு, உன்னுடைய காத்திருப்பதை பார்ப்பார். அவர் மத்தியில் நீ கொடுக்கலன்னா கூட அவர் நேசிக்கிறேன்னு கர்த்தர் பார்ப்பார். ரெண்டாவது நீ ஜெபம் பண்ணி பாஸ்டிங் போட்டு கடைசி வரையும் கொடுக்க மாட்டார். கொடுக்காத மத்தியிலையும் என் தேவன் கொடுப்பான்னு காத்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் அல்லேலூயா கொடுக்க மாட்டார். அப்ப எப்பதான் கொடுப்பாரு? உன் காத்திருப்பை பார்த்து கொண்டே இருப்பார். நீ உறுதியா என் தேவன் செய்வார் என்று நெருக்கத்தின் மத்தியில நீ ஸ்ட்ராங்கா இருக்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல என் தேவனாகி கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இது சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகலாம். இதுக்கு பேரு சோதனை காலம்னு சொல்லலாம். உன்னை சோதிக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் என்று சொல்லலாம். நீ ரெண்டாவது காரியம் நீ கஷ்டப்பட்டு நீ பெற்றுட்டேன்னா நீ தேவன் யாருன்னு ரொம்ப புரிஞ்சுப்ப, விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவ. மூணாவது காரியத்தை தேவனிடத்துல ஈஸியாவே பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இப்ப நீங்க ரெண்டாவதுல இருக்கீங்களா மூணாவதுல இருக்கீங்களான்னு தெரியல. சில பேர் முதல் முறையா இப்பதான் வந்திருக்கீங்கன்னா நீ எதை வேணா கேளு, கர்த்தர் அவர் யாருன்னு செஞ்சிடுவார். அல்லேலூயா. அவர்கிட்ட இதை கேட்கலாமா, தேவ சித்தத்தின்படி நீ எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கேட்கறது எப்படி கேளுங்க, பெருசா கேளு. நான் டாக்டர் ஆகணும், நான் பெரிய வீடு கட்டணும், வீட்டு வாடகையே கட்ட முடியலையா, நான் சொந்த வீட்டை வாங்கணும்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. உண்மைதானே? கர்த்தர் செய்வாரா? செய்வார். நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. என் நாமத்தில் நீ எதை கேட்கிறாயோ பெற்றுக்கொள்வாய். நீ விசுவாசத்தோடு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எத்தனை நாள் நீ காத்திருந்ததை காட்டிலும் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணது அது வரும் பொழுது, அந்த விண்ணப்பத்தின் பலன் கிடைக்கும் பொழுது உன் இருதயம் குளிர பண்ணும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு துக்க முகத்தோடு நீங்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்பட்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், மீண்டும் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நான் செய்ய போறேன். அல்லேலூயா. மீண்டும் நீங்க கேட்ட பொக்கிஷங்களை நான் கொடுக்க போறேன். அதை நான் உன் வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது ஒருவனும் அதை என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவேன். கொடுத்ததை எடுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, யோசேப்பு என்ற சகோதரிங்க கவனிங்கமா பேசாதீங்க. யோசேப்பை பத்தி எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு வாழ்க்கையில தரிசனத்தை வாங்கின உடனே அவன் வாழ்க்கையில எல்லாம் துன்பம். எப்போ வாக்குத்தத்தத்தை பெற்றானோ அன்னைக்கே
தன் சொந்தத்தையும் குடும்பத்தையும் பகையா மாறினா, விட்டு விலகியும் ஓடினா, மரணத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவனை நேசித்த சகோதரர்கள் சாவடிக்க முயற்சி பண்ணாங்க. பெற்றெடுத்த தகப்பனை விட்டு பிரிகிற சூழ்நிலைக்கு வந்தான். தகப்பனே அவனை திட்டும்படியாக ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க. காத்திருக்கிறான், 17 ஆண்டுகள் காத்திருக்கிறான். எத்தனை ஆண்டு? 17 ஆண்டு. எந்த தேசத்துக்குள்ள அவனை கட்டிட்டு, அடிமைனா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு, சின்ன கோமணம் மட்டும் கொடுத்துட்டு, எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணணும்? பின்னாடி கையை கட்டிட்டு இப்படிதான் குனிஞ்சிருக்கணும். அந்த ஊர்ல இருந்து, நான் பள்ளத்துல இருந்து எடுத்துட்டு வந்தவங்கன்னா எகிப்து தேசத்துக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு மேடை இருக்கும். இந்த மாதிரி மேடை இருக்கும். அந்த மேடையில போயிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்படி கை கட்டிட்டு நிக்கணும். கை கட்டி நின்ற பிறகு குனிஞ்சு நிக்கணும். மற்றவங்க வருவாங்க, இன்னொருத்தன் சொல்லுவான், இந்த ஆளு பார், உடம்பு பேர்ல சூப்பரா இருக்கு, காலு பலமா இருக்கு பார், தலை பலமா இருக்கு, கண்ணு நல்லா பார்வை இருக்கு. எதுக்குன்னா, நீங்க சிக்கன் கடையில், மட்டன் கடையில், நாட்டுக்கோழி கடைக்கெல்லாம் போய் வாங்கியிருக்கீங்களா? முழு கோழியை வாங்கி உரிச்சிருக்கீங்களா? எப்படிப்பட்ட கோழியை பார்ப்பீங்க? நொந்து படுத்துன்னு இருக்க கோழியை பார்ப்பீங்களா? அது ஓடுதா நடக்குதா பார்ப்பீங்க. நீ ஆக்கி சாப்பிட்றதுக்கே என்ன பண்ற? நல்லா சுறுசுறுப்பா இருக்கிற என்ன சொல்ல நாட்டுக்கோழியா பார்த்து வெட்டுவீங்க. அல்லேலூயா. உண்மையாவே ஆடு கீடு வாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நல்லா எக்கி எக்கி பார்க்குற அந்த மாதிரி ஆடா பிடிச்சி வாங்குவீங்க. எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. அடிமைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நல்ல பலசாலியா இருந்தா நல்ல ரேட்டு, நல்ல பார்வை இருக்கு, நல்லா இருக்கு, கை கால் நல்லா வளமா இருந்ததுன்னா அவன் வீட்டு வேலைக்கு செய்வதற்கு நல்லா இருக்கும்ட்டு அவன் கையெல்லாம் காட்டுறாங்க. சின்ன வாலிப பிள்ளை உங்களுக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டா போதும், ஏலத்துல வாழ்நாள் முழுதும் அவனுக்கு அடிமையா இருக்கணும். அதுதான் அந்த காலத்துல இருக்கிற சட்டம். ஒருத்தனை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா அவன் வாழ்நாள் முழுதும் என்ன இருக்கும்? அடிமையா இருக்கணும். அவன் வீட்டுக்கு வேலை செய்யணும். அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க, அவன் தூங்குறான்லாம் இடம்லாம் கிடையாது. அவன் வீட்டில் வெளியே படுக்க சொன்னா படுக்கணும், வெளியே தூங்க சொன்னா தூங்கணும். அவன் 24 hours அவனை பாதுகாக்கணும். இவ்வளவுதான். இந்த தேசத்தை அடிமையாய் பார்த்தான். எல்லாரும் இவனை எப்படி பார்த்தாங்க? காட்சி பொருளாக, அடிமைத்தன கேவலமாக அவனை பார்க்கறாங்க. விலைக்கு ஏலத்தை என்ன பண்றாங்க? ஒரு ராஜா எடுக்கிறான். அந்த ராஜா பேர் என்ன? கரெக்டா சொல்லுங்களேன். பானபத்திரனா? இல்ல, பார்வன் கிடையாதுங்க. எந்த ராஜாவோட மனைவிய அவன் போத்திபா ராஜா வாங்குறான். யாரை வாங்கிட்டான்? யோசேப்பை வாங்கிட்டான். அவன் வீட்டுக்கு வேலை செய்யணும். அவன் மனைவி தவிர என்ன பண்ணலாம்? நீ அவனுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு. எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? எல்லாம் வேலை செய்யற அவனுக்கு அதிகாரம் உண்டு. அடிமையா இருக்கு எஜமான். அந்த பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல அவன் அவங்க அப்பாவுக்கு அவன் செல்ல பிள்ளையா இருந்தான். இங்க போனா யாருக்கோ ஒருத்தனுக்கு என்ன பண்ணும்? கை கால் அமைக்கிட்டு வேலை செய்யணும். அந்த கண்கள் பார்க்குற இந்த தேசம் எல்லாம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிறேன் அன்பு ஜனமே, நீ யாரை பார்த்துருக்க? எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துச்சு? எதெல்லாம் உனக்கு தோல்வியா இருக்கு? எதெல்லாம் உன்னை நெருக்கப்பட்டுச்சு? எந்தெந்த இடத்துலலாம் நீ கடன் பட்டு இருக்க? எந்தெந்த இடத்தெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தினாங்க? எந்தெந்த இடத்தெல்லாம் உன்னை தோல்வி அடிச்ச? விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அந்த கண்கள் பார்க்குது, அவனை பார்த்து கொண்டே இருக்கான். 17 ஆண்டுகள் நடந்தது. 17வது ஆண்டுல தீர்க்க தரிசனங்கள். ஏதோ ராஜா, அந்த நாட்டு ராஜாக்கு உண்டான சொப்பனத்தை கர்த்தர் இவன் சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த ராஜா ராஜ்யத்தை தூக்கி அப்படியே யார்கிட்ட கொடுக்கிறாரு? யோசேப்கிட்ட கொடுக்கிறாரு. ஒரு வண்டியில நிக்க வைக்கிறாப்பா, என் பக்கத்துல நில்லு. ஊரை சுத்தி காட்டுறாரு. இந்த ஊரெல்லாம் பார்த்துக்கோ. ஊர்ல இருக்கவனெல்லாம் கூப்பிடுறாரு. ஏய் இங்க பாரு, இவன் அடிமை கிடையாது. என்ன? இவன் அடிமை கிடையாது. இனி இவன் தான் உங்களை ரோல் பண்ண போறான். ஹல்லேலூயா. இவன் தான் உங்களை அதிகாரம் பண்ண போறான். இனி ராஜா தான் நானு. ஆனா இவன் சொல் பச்சு நீங்க கேட்டாகணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இவனை எல்லாம் கேவலமா இவனான்னு பார்த்தவங்க மத்தியில இன்னைக்கு அதிகாரம் வந்த உடனே அவனை பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை கர்த்தர் உண்டு பண்ணினார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இப்ப யோசேப்பு கண்கள் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இவ்வளவு நேரம் பேசி அழகா அசிங்கமா பேசினுக்கிறோமா? மனுஷ கண் எப்போதும் அழகுதான். இங்க அழகு கிடையாது. அவன் கண் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அவர்களை அடிமையாக்கப்பட்டது.
இன்னைக்கு யார் யார் உன்னை அடிமையாக்கப்பட்டானோ அவர்களை இவன் ஆளும்படியாக அந்த கண் பார்க்க ஆரம்பிச்சு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. என கேவலமா படுத்தின அந்த சகோதரனை சகோதரிக்கு முன்பாக இவன் ராஜரீகமா நிக்கிறான். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இவன் நினைச்சா யாரை வேணா கேவலப்படுத்த முடியும், யாரை வேணா அவனுக்கு வேலை செய்ய வைக்க முடியும். ஏன்னா தேவனுடைய ஆளுகை அவன் மத்தியில் நிற்க ஆரம்பிச்சு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. தேவ திட்டம் ஒரு மனிதன் வாழ்க்கையில நடக்கும் என்றால் உன் இருதயம் குளிர பண்ணும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அந்த 17 ஆண்டுகள் பட்ட கஷ்டம் தெரியல. அன்னைக்கு ராஜாவோடு பக்கத்துல நின்று வந்து ராஜா ஒருத்தரை பார்த்து சொல்றான். அந்த சின்ன சின்ன ஊர் அதிகாரி இருப்பாங்க, 100க்கு அதிபதியெல்லாம் இருப்பாங்க, கூப்பிட்டு கூட சொல்றாங்க, இனிமேட்டு இவன் தான். இப்பெல்லாம் மெயில் வந்துச்சு, டிவி வந்துச்சு, ஒரு சட்டம் போட்டால் எல்லாருக்கும் போயிடும். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒருவருக்கு தண்டூர் அடிப்பாங்க. ராஜா கூட நின்று தண்டூர் அடிக்கிறாங்க. தண்டூர் அடிச்சோன்னு எல்லாம் வந்து நிற்பாங்க, ஏதோ அலௌன்ஸ்மெண்ட் வருன்னு. அப்போ சொல்றாங்க, இனி பார்வோனுக்கு பதிலாக யோசேப்பு அரசனாக இந்த நாட்டை ஆளுகை செய்ய போறான். அவன் என்ன சொல்றானோ அதை நீங்க எல்லாம் செய்யணும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி யோசேப்புன்ற வார்த்தை யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு அடிமை. எந்த நாட்டு ராஜாவுக்கு அடிமையாக வைக்கப்பட்டனா அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் என்ன கூடுவாங்க, பார்வன் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா, பார்வன் கால் அமுக்கு, பார்வன் எனக்கு துணி துவைச்சு போடு, பார்வன் என் பிள்ளைக்கு என்ன பண்ணு. பிறந்த குழந்தைய என்ன பண்ணிருக்கணும் அவன்? இதெல்லாம் பண்ணிருப்பான். இன்னைக்கு பாருங்க, இந்த பார்வன் பேர் மாறுகிறது. இன்னைக்கு வந்திருக்க அன்பு ஜனமே, உன் பேரை கர்த்தர் மாற்றுவார். தொப்பராப கடங்காரி, தொப்பரப வாட வாயாடி, இந்த பேர் போது பேர் ஊர் சுத்தி, இவன் கிடக்கிறமா சோம்பேறி, இவன் கிடக்கிறான் பேர் ஒன்னுத்துக்கு உதவன். இந்த பேரெல்லாம் மாறப்படும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. எப்போ நான் தேவ சித்தம் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உன் பேர் மாற்றப்படும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. நிச்சயமாமா நான் கிண்டலுக்கோ இல்லை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ சொல்லலை. இன்னைக்கு வந்திருக்க நீ இந்த வார்த்தையை கேட்கிறனா நிச்சயமா உன் வாழ்க்கை மாற்றப்படும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவே. அல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, நிச்சயமா உன் வாழ்க்கை மாற்றப்படும். என் வாழ்க்கையில ஒரு சாட்சி அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒரு மார்வாடிக்கு நான் கால் அமைக்கிருக்கேன். முதல் நான் வேலையை விட்டு படிப்பை 10th முடிச்ச உடனே எனக்கு ஸ்பென்சர் பிளாஸால தான் வேலை கிடைக்குது. எங்க அப்போ இருக்கு சென்னையில் இருக்கிறதே ஒரே ஒரு பிளாஸா, பென்சில் பிளாஸால. நாங்கள் நினச்சேன், பென்சில் பிளாஸானா பெரிய ஷோரூம் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, சினிமா ஆக்டர்லாம் வருவாங்க. நாங்கள் உள்ள ஏதோ கம்பெனி ஏதோ ஒரு கடையில் வேலை கிடைக்கும்னு பார்த்தா 5 மணிக்கே நீ வேலைக்கு போயணுன்ட்டாங்க. 5 மணிக்கு நான் போய் என்ன வேலை செய்யணும் தெரியல. போன உடனே ஒரு ப்ளூ கலர் அங்கியை தூக்கி கொடுக்குறாங்க. ப்ளூ கலர் அங்கி என்னத்துக்குன்னே தெரியல. அடுத்தது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் கொடுக்குறாங்க. துப்பாக்கி இல்லை, மாப்பு போடுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் கையில் கொடுக்குறாங்க. எத்தனை மணிக்குள்ள போட்டாகணும்? 9 மணிக்குள்ள அந்த ஸ்பென்சர் பிளாஸா ஒரு 20-30 பேர் துடைக்கிறாங்க. நானும் அதில் ஒரு ஆள். அச்சோ, இவ்வளோதான் என் வாழ்க்கையா? எங்கள் அப்பா இறந்தவொடனே என் வாழ்க்கை மாறிடுச்சு. 10th பிடிச்சவொடனே இந்த மாப்பு போடணுமா? இது கூட பரவாயில்லைங்க. எங்கள் அண்ணனுக்கு 15 என் கூட எங்கள் சித்தி பையனை என் கூட வந்து வேலை செய்கிறான். அவனும் அவங்க வீட்டில் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவனை டப்புன்னு நிறுத்திட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் சொல்லவே இல்லை, வீட்டில் கஷ்டம். சரி பரவாயில்ல, கர்த்தர் இதை தான் சொல்கிறாருன்னு செய்கிறோம். பாருங்க, நான் 96ல் நான் போய் அந்த ஸ்பென்சர் பிளாஸால மாப்பு போடுறேன். அங்கே ஃபவுண்டன் ஒன்று இருக்கும், அதில் போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணும். அதுவே கவனிங்க, 2008ல் எத்தனை வருஷம் ஆகுது? 2006ல் போய் அதில் மாப்பு போடுறேன். கரெக்டாக 5 மாதம் வேலை செய்கிறேன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தூரமாக இருக்கு, நீ அங்கே போகாத நிறுத்திட்டார். கரெக்டாக 2008ல் தேவன் என்ன ஒரு கம்பெனிக்கு ஆஃபீஸராக மாத்துறாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அந்த ஸ்பென்சர் பிளாஸாக்கு அதே காஃபி டேக்கு நான் போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. பெப்சி என்ற ஒரு கம்பெனியில் போய் ஜெனரல் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருக்கு. அதே இடத்துல போகிறேன். எந்த காஃபி டேயில் உட்காந்து எனக்கு கழுவுன்னு சொன்னானோ அந்த மேனேஜர் இருந்துச்சு, சார் உள்ளே வந்து உட்காருங்க சார். நான் அந்த ஆளுன்னு தெரியாது அவனுக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே
பெருக்கினவன் தொடச்சவன் தெரியாது. ஆனா அங்க இருக்கிற சார் வந்து உள்ள வந்து உட்கார சொல்ற, சார் உட்கார, டீ சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க? ஏன்னா நான் சேங்ஷன் பண்ணாதான் அவனுக்கு நல்ல ஒரு பொருள் கிடைக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நான் சேங்ஷன் பண்ணாதான் அவனுக்கு. நாங்கள் பெப்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம், எங்கள் போர்டு வைக்கிறாங்க, எங்கள் கூலர் வைக்கிறாங்கன்னா நான் அவனுக்கு பணம் தரணும். அதனால என்கிட்ட பணம் வாங்குறதுக்காக சார் உள்ளே உட்காருங்கன்றாங்க. நான் அவங்க கூட உட்காந்துட்டு நான் எதை பார்க்குறேன்னா, எங்கே நின்றுன்னு இருந்தேன், எந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன், எதை தொடச்சிட்டு இருந்தேன், இதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் எங்க உட்கார வச்சிருக்காரு. நான் அப்ப தொடக்கும் போது கூட இந்த இடத்துல வந்து ஒரு அதிகாரியா வருவேன்னு தெரியாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நீ தீர்மானிக்க கூடாது, என் தேவன் தீர்மானிக்கிறோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீ எந்த நிலையில இருக்கிறன்றதை ஃபீல் பண்ணாத, எந்த நிலைக்கு வரப்போற என்று சந்தோஷப்படும். ஆமேன்னு சொல்லுவேமே. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு, நீ எந்த நிலையில, இந்த நிலையை பார்த்து என்ன பண்ணாத, ஃபீல் பண்ணாத. தேவன் எந்த நிலையில வச்சு பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்ன பண்ணுவார்னே தெரியாதுங்க. நீ தேவ சித்தத்துல ஓட ஓட உன் பாதைகளை ஓட்டுவார், மாத்துவார். விசுவாசிக்காமேன்னு சொல்லுவேமே. ஒவ்வொன்றும் உன் பாதைகளை மாத்துவார். ஸ்பென்சர் பிளாஸால மாப்பு போட்ட என்ன, அநேகர் வாழ்க்கையை மாற்ற கத்த என்ன பண்ணாரு, ஒரு அதிகாரியை மாற்றினார். ஏன்னா நான் என் சித்தத்தின்படி நான் ஓடல, தேவன் என்ன சொன்னா நான் செய்யறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு மைக் பிடிக்கிறேன், உன் காலை பிடிக்க சொன்னா நான் இன்னைக்கு நான் காலை பிடிப்பேன். ஏன்னா தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் திட்டத்தை ஒன்று வைத்திருப்பார். அந்த திட்டம் நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் நான் மாத்த நினைச்சாலும் ஒருத்தரால மாற்ற முடியாது. தேவ திட்டம் நடந்து தீரும்னா அது நிச்சயமா நடந்து தீரும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். சத்தமா கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கை துப்புரவு தொழிலாளராக இருக்கலாம். சொல்றதுக்கு வெக்கப்படுவேன். நான் கார்பரேஷன்ல இருக்கேங்க, நான் துப்புரவு தொழிலாளுங்க. என் வாழ்க்கை, என் கணவன் என்ன பண்ணுங்க, பெயிண்டருங்க, இல்லை வீட்டு வேலையே இல்லைங்க, வீட்டு வேலை செய்யறது. இப்படி கூட உன் வாழ்க்கை இருக்கலாம். ஆனா தேவ திட்டம் உன் வாழ்க்கை நடக்குதுன்னா நிச்சயமாக உன் சூழ்நிலை மாறும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். உன் வீட்டுக்கு 4 பேர் வேலை செய்வாங்க. அல்லேலூயா. நீங்க 4 பேருக்கு என்ன பண்ணியிருக்கணும். இன்னைக்கு சாப்பாடு சர்ச்சில் போடுறோம். ஒவ்வொரு சண்டே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 200 பேர் சாப்பிட்றாங்க. செவ்வாய்க்கிழமை சண்டே. ஏன் சாப்பாடு போடணும் ஆசைப்பட்டேன்னா, எங்கள் அப்பா இறந்த உடனே சாப்பிட வழி இல்லை. எங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, துபாய்கார் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா துபாய் போயிட்டு வந்ததுனால. இப்போ எங்கள் அப்பா இறந்த பிறகு என்ன கிடையாது, வழி இல்லை. கனமாக இருந்தது, யாரும் பேசாதமா, கனமாக இருந்தது வாழ்க்கை. எங்கள் அப்பா இறந்த பிறகு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக மாறிடுச்சு. உடனே எங்கள் அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்க, பிள்ளைங்களும் எங்களுக்கு சாப்பிட்ட மிச்சம் வெளியே விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ எங்கள் வீட்டு பேர் என்ன ஆயிடுச்சு, துபாய்காரமாக போய் இட்லிக்காரமாக மாறிடுச்சு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட்டு இல்லை, வியாபாரம் முதல்ல 2வது தான் எங்களுக்கு, மிச்சம் மீறது தான் எங்களுக்கு. நல்லதெல்லாம் என்ன பண்ணுறோம், வியாபாரத்துக்கு போய்டும். சாப்பிட வழி இல்லை. இன்னைக்கு கர்த்தர் 100 பேருக்கு போட முடியாது கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏன், இது நம்ம திட்டம் இல்லை. அன்னைக்கு நான் 100 பேருக்கு சாப்பாடு போடணும் ஆசை இல்லை. ஆனால் ஒரு ஆசை இருக்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இந்த எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்குன்னா அவர் திட்டங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு நின்று கொண்டிருக்கலாம். இது உன் திட்டம். தேவ திட்டம் நாளைக்கு மாறும். சூழ்நிலை அப்படியே மாத்தி போடுவார். உன் வாழ்க்கையை அப்படி பிரகாசிக்க பண்ணுவார். தேவன் திட்டம் இருக்குன்னா உனக்கா எல்லாம் தேடி கொண்டு வரும். தேவத்திட்ட நீ தான் தோச்சின்னு உட்காந்துக்கணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நிறைய அனுபவசாலிகளுக்கு ஆமாவா இல்லையா? ஆமான்றீங்க. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, சாரால் சொல்ற அவர் வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்போமா? அப்பொழுது சாரால், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சார்கள் 90 வயசாகி கர்ப்பம் இல்லாமல் இருக்காங்க. தேவன் வந்து தீர்க்கதரிசனம் சொல்ற, அவன் வயிற்றுல குழந்தைய கொடுக்க போறேன்னு.
அதுக்கு சாராள் சொல்றாரு, வா, தேவதூதன் வந்து என்ன பண்றாரு, கிண்டல் பண்றாரு. இதை நான் வெளியே சொன்ன எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்ன கிண்டல் பண்ணுவாங்க. உண்மைதானே? சாராள் எதிர்பார்த்துருப்பாங்களா? சரீரம் எல்லாம் செத்து போன சரீரம்ன்றாங்க. ஆனா தேவன் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா, வயசு தெரியாது, வாழ்க்கை தெரியாது, எண்ணங்கள் தெரியாது, நாட்கள் தெரியாது, கொடுக்க நினைச்சதை என் தேவனால் கொடுக்க முடியும். இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, இன்னைக்கு உன் வாழ்க்கை தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையை மாற்றுங்க சொல்லி கேளுங்க. இத்தனை நாட்களாக உங்க விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் அப்படியே மலைமலையாக குமிச்சு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு அப்படியே மாற்றி, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நாளைக்கு உம்முடைய திட்டத்தை செய்வதற்கு என்னை தயார்படுத்துங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இயேசு கிறிஸ்து 30 வயசுக்கு மேலே தான் ஊழியம் பண்றாரு. அதுக்கு தேவன் 30 வருஷமா என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை தயார்படுத்துறாரு. 30 வயசுக்கு அப்புறம் தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷம் ஊழியம் பண்றாங்க. இயேசு 3 வருஷம் செஞ்ச ஊழியமுங்க இன்னைக்கு பல வருஷமா செஞ்சாலும் நம்மள யாரும் தெரியாது. இயேசு 3 வருஷம் செஞ்ச ஊழியம் இந்த உலகமே ஸ்தம்பித்து போய் நிற்குது. இன்னைக்கு நீ செய்கிற பணி உன் பிள்ளையின் பிள்ளைகளை தொட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை கேட்டு நீ செய்கிறேன்னா உன் வாழ்க்கை மாறும், எல்லாம் மாறும். இதுவரையே நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அநேகர் உன்னை ஏமாத்திருக்கலாம். நீ ஒரு பிளான் பண்ணி அது தோல்வியா போய் நினைச்சிருக்கலாம். இந்த பிசினஸ் பண்ணலாம், இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி தோற்று போயிருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்முடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, இயேசப்பா என் வாழ்க்கைய உம்முடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை உம்முடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் ஊழியத்தை உம்முடைய திட்டத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க. அல்லேலூயா. நீங்க கேட்கும்போது என் தேவன் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். நீ எதை கேட்கிறாயோ அதை செய்ய முடியும். நீ எதை கேட்கிறாயோ அதை செய்ய முடியும். என் தேவனால் கூடாத காரியம் இவ்வுலகில் ஒன்றும் இல்லைங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, நீ இத்தனை நாள் ஜெபம் பண்ணி உன் இருதயம் இளைக்க பண்ணியிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் அதை உன் இருதயத்தை குளிர பண்ண அந்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் இந்த நாள் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த நாள் இரவுக்குள்ள நீங்க என்னென்ன காரியம் வேண்டியிருக்கியோ உன் இருதயத்தை குளிர பண்ண அதை செய்ய போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அடையாளம். என்ன அடையாளம்னா தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது.